வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்முடைய பாரம்பரியமான கேழ்வரகு அடை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கேழ்வரகு மாவு 300 கிராம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு, வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் ஒரு 5 கிள்ளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த அடைக்கு தேங்காய் சட்னி செய்து சாப்பிட்லாம், அல்லது நாட்டு சர்க்கரை தொட்டுட்டு சாப்பிட்லாம். நம்ம இதில் வெங்காயம் முருங்கைக்கீரை இருக்கிறதுனால எதுவுமே சைட் டிஷ் இல்லாத அப்படியேவும் சாப்பிட்லாம். சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் தளர்த்தியாக தான் பிசையணும். இந்த மாவில் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அடை தட்டுறதுக்கு இலையில் இல்லை எண்ணெய் கவரில் பட்டர் ஷீட்டில் இதெல்லாம் தட்டிக்கலாம். சர்க்கரை நோயாளிகளும் இதுமாரி செய்து சாப்பிட்லாம். ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சிடலாம். இது சூடாகட்டும். நான் இந்த அடை தட்டுறதுக்கு ஒரு பிளேட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இட்லி துணியை தண்ணியில் நனைச்சி இந்த பிளேட் மேலே போட்டுக்கலாம். இந்த மாவை சின்ன உருண்டையாக அல்லது பெரிய உருண்டையாக எடுத்து ஈவன் சைஸாக விரலால் இப்படி தட்டிக்கலாம். மாவை இப்படி தட்டும்போது அப்பப்போ தண்ணியில் கொஞ்சம் தொட்டு தட்டணும். அப்போ தான் அடை பிரியாமல் வரும். இந்த அடை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தட்டின இந்த அடையை எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். இந்த அடை சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றாத சுட்டிங்கன்னா வெள்ளை வெள்ளையாக மாவு ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டவ்வு மிதமான தீயிலே இருக்கட்டும். கேழ்வரகு மாவு அவ்வளோ சீக்கிரமாக வேகாது, அதனால் மிதமான தீயிலே வேகட்டும். இந்த கேழ்வரகு மாவில் 2 சைடும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்துடலாம். இல்லை கேழ்வரகு மாவு, முருங்கைக்கீரை, இதில் 2துலேயுமே அயன் சத்து இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இது நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஹீமோகுளோபினும் அதிகமாகும். இரத்த சோகை உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம். 1 நிமிஷம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு கூட மூடிடலாம். இந்த பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு 5 மினிட்ஸில் செய்திடலாம். உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சும் தட்டலாம், அல்லது தோசைக்கல்லே மாவை வச்சு அப்படியே தட்டியும் சுடலாம். அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.